ஜெய்ப்பூர்ல நடந்த ஆல் இந்தியா சென்ட்ரல் கமிட்டி மீட்டிங்ல நான் அவருடைய ரூம்மேட்டா இருந்தேன். இனிமையாக பழகக்கூடியவர். அதே சமயத்துல அவர் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ஷார்ப்பா சொல்லிடுவாரு. அப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்லிட்டு லேசா நினைச்சிடாதீங்க. சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லிடுவாரு. அந்த விதத்துல அவருடைய நற்பண்புகளையும் அவருடைய செயலாற்றலையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அதே சமயத்தில் அவங்க ரெண்டு பேருமே அவர்கள் பணியாற்றிய கிளைகளில் வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த கிளைகளுடைய மேம்பாட்டிற்காக retired colleagues and those who are working in our region and other regions. Good evening to all of you. So இது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப அரிது. So ரெண்டு பேரும் strong union representative. They have dedicated their entire life for union activities and retired together, worked in the same region, so that too in Tirupur region. So I am very happy to attend. Yesterday நான் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சார் நான் வந்து கரூருக்கு வந்துடுறேன், எங்களால தனித்தனியான ஈரோடுக்கும் கரூருக்கும் அங்க போடிப்பட்டிக்கும் வர முடியாது, அதனால சார் நான் வந்து இங்க கரூருக்கு வந்துடுறேன், ரெண்டு பேர்த்தோட ஃபங்க்ஷன் காமனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. It's a rare occasion. அது இல்லாம I really congratulate both of them. Apart from that, all our union representatives, our president and as well as general secretary, for holding EC meeting here and honoring them with many colleagues who worked with them. See, this is what it shows their how they are actually involving in their union activities, how they are actually making it successful. So really we thank for making such arrangement. ஒன்னு சொல்லணும்னா ரெண்டு பேருமே, ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 year I have been visiting those branches, போயிருக்கேன், அவங்க கூட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். தாமோதரன் சார்லாம் அங்க போனோம்னா சார் அந்த பிரான்ச்ல அந்த இஷ்யூ இருக்கு, அதை ரிசால்வ் பண்ணீங்கன்னா பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இங்க வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பிரச்சனை இந்த கடையில ரிமூவ் பண்ணி கொடுத்தோம்னா இங்க இம்ப்ரூவ் ஆகும். அதாவது மேபி வி கேன் சே அவங்க வந்து ஒரு சிஎஸ்ஏவா ஒர்க் பண்ணலாம், பட் வித் த மைண்ட் செட் ஆஃப் ஒரு ஜிஎம் ஒரு டிஜிஎம் லெவல் திங்கிங் உள்ள மைண்ட் செட் உள்ள எம்ப்ளாயிஸ். வி ஆர் லக்கி டு ஹேவ் சச் டீம் மெம்பர். அதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க கூட சொன்னேன் சார், உங்களுக்கு பிறகு we were very confident. இந்த மாதிரி ஒரு பிரான்ச்க்கு ஒருத்தரோ அல்லது அந்த ஏரியாக்கு ஒருத்தரோ இருந்தா அந்த ஏரியா தான் சர்ச் பண்ணும். So it is true. Let it be any customer. அவர் இருக்காரான்னு பார்த்துட்டு அவர்கிட்ட நேரா போவாங்க, சர்வீஸ் கொடுப்பாங்க. So they are not a role model only for union activities. They are now role model for how to do business and how to give importance for the customer relationship also. So every customer, let it be. See, நேத்துக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நேத்துக்கு ஒரு ஜிவிஜி குரூப்னு சொல்லிட்டு மடத்தக்குளத்துல ஈவன் தட் உடுமல்பேட்டை ஏரியால ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குரூப். அந்த ஏரியால வந்து பிசினஸ் பண்றதுல நம்பர் 1 பிசினஸ் குரூப்னா ஜிவிஜி குரூப் தான். ஐ திங்க் those who worked in that பொள்ளாச்சி and உடுமல்பேட்டை ஏரியா you may be aware of it. அவங்க வந்து ஒரு மேடம் வந்திருந்தாங்க, ஜிவிஜி குரூப்ல இருந்து ஒரு மேடம் வந்திருந்தாங்க ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்றதுக்கு ரீஜனல் ஆபீஸ்க்கு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை சொன்னது, சார் அவர் தாமோதரன் சார் இருக்காருல்ல எங்களுக்கு தெரியும், அப்ப இருந்து அவர் வந்து இன்டராக்ட் பண்ணுவாரு, நாங்க வந்து அடிக்கடி பிரான்ச்சுக்கு போவோம். எனக்கு ஷாக் ஆயிருச்சு. அதுல இருந்த இந்த பிரான்ச் மேனேஜர் இவ்வளவு வருஷம் அங்க இருந்திருக்காங்க, யாரையும் அவங்க ரீகால் பண்ணல. இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிரான்ச் கிட்ட ரீகால் பண்ணல. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டென்யூருக்கு முன்னாடி இருந்த பிரான்ச் கிட்ட ரீகால் பண்ணல. She was recalling Mr. Damodaran's name. So that is what the connectivity with the customers. So it is not an ordinary group. Making entry into their group itself, even I tried for 4 or 5 times to get their appointment. So such a strong group. She was quoting his name immediately. See, when we talked about Corporation Bank and its relationship with them earlier days. So that is what called a relationship, and I hope that after retirement also they will be supporting for the business growth of that area. And wherever there is opportunity, please refer to us. You have full freedom to call us, sir. Any grievances are there with your customer folk or even your employees idea irundalo illa ungalku edavadhu business lead kedachalo, you just call us. We are there to support. So with that, I wish them to have again happy, healthy and contented retired life, and you support for the bank. We are there with you. With this,
I wish them again. Thank you very much. Thank you for your observations and wishing them. அடுத்தபடியாக இந்த 3 வங்கிகள் இணைந்த பிறகு திருப்பூர் மண்டலம் உருவாக்கப்பட்ட பொழுது அதன் முதல் மண்டல மேலாளராக ஆக்சுவலா அதுக்கு வந்து முதல் முறையா மற்ற எல்லா ரீஜன்லயும் இல்லாம பியூர் தமிழ்ல வட்டார அலுவலகம் அப்படின்னு வச்சது திரு செந்தில் அவர்கள் தான். So as a token of love and affection from our regional office side, we wanted to honor both of them. Madam, please. தோழர் சங்கர் அவர்களே, நமது தமிழகத்துக்கு மட்டுமல்ல நமது ஆல் இந்தியாவுக்கும் அறிமுகமான பர்சனாலிட்டி அவர். அதே மாதிரி தான் நம்ம சிதம்பரம் சார் மற்றும் ஸ்ரீதர் சார் அவர்களே, இன்றைய விழாவின் நாயகர்கள் டி செல்வராஜ் சார் அவர்களே, தாமோதரன் சார் அவர்களே மற்றும் மேடம் செல்வராஜன் மேடம் தாமோதரன் அவர்களே மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். ஸோ இந்த கொங்கு மண்ணின் மைந்தனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. இப்படி நம்ம கொங்கு நாட்டில் கரூர்ல வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மீட்டிங் நடக்கும், ஆல் இண்டியா மீட்டிங் நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் மேபி செல்வராஜ் சாரும் தாமோதரன் சாரும் தான். அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. அங்க போய் அங்கிருந்து முழுக்குறிச்சி பிரான்ச் ஒரு மாதிரி ஒரு பிளாக்ஷிப் பிரான்ச், அங்கிருந்து நிறைய தலைவர்கள் உருவான பிரான்ச். அங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. செல்வராஜ் சார் கரூர்ல தான், கரூர் பள்ளப்பட்டி கரூர் அப்படிங்கிறது ரெண்டுமே தமிழ்நாடு முழுசும் யூனியன் பேங்க் தெரிஞ்ச பிரான்ச். ஸோ ரொம்ப பெருமையா இருக்குது. 2 பேரும் ஒரே டைம் ரிட்டையர்ட் ஆகிறீங்க. மேபி யூனியனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், யூனியனோட எங்களுக்கும் வருத்தமா இருக்கும். ஏன்னா மேபி செல்வராஜ் சார் இருக்காங்க, நான் சார் கொடுத்துட்டு போயிட்டேன். பிசினஸ்ல வந்து சார் நீங்க 2 பேரும் கண்டிப்பா இனிமேலும் பங்களிப்பீங்க, கண்டிப்பா உங்களால இருக்க முடியாது, கண்டிப்பா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். மேபி கவுண்டர் சர்வீஸ்லாம் குறைச்சிக்கிட்டு இனிமேல் டெவலப்மெண்ட் மட்டும் பாருங்க. opportunity for you to go for only business development. Maybe ஒரு DSA கூட எடுத்துக்கலாம் நீங்க. So where there will be a win-win situation. So கண்டிப்பா இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்க முடியாது, அதனால ஆக்டிவா இருங்க, சந்தோஷமா இருங்க, யூனியன்லயும் பங்கெடுத்துக்குங்க, பேங்கோட வளர்ச்சியிலையும் பங்கெடுத்துக்குங்க. நிறைய இளம் தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் நல்ல வழிகாட்டுங்க. ஸோ இயக்கத்தை இன்னும் மேன்மேலும் கொண்டு வாங்க. அதன் மூலமா பேங்கும் இன்னும் நீங்களும் வளரணும், பேங்கும் வளரும். அடுத்தடுத்த மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா மாற்றங்களையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். இதோட உங்களோட பங்களிப்பு மிக அருமையான பங்களிப்பு, பெருமையான பங்களிப்பு. இந்த ரோல் மாடல்ஷிப் எல்லாரும் நம்ம இந்த ஹால் ஃபுல்லா நிரம்பி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதோட அவங்களோட இன்வால்மெண்ட் தான். ஏன்னா ஒரு சண்டே எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, பழைய தோழர்கள் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் அவங்களுக்காக தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அடுத்தது, பட் உங்களுக்காக தான் வந்தது. ஸோ அந்த மதிப்புக்கும் அந்த மரியாதைக்கும் கண்டிப்பா நீங்க உரிமையானவங்க தான். ஸோ உங்களுக்கு யூனியன் மட்டும் இல்ல, யூனியன் பேங்க் கடமைப்பட்டிருக்குது. நன்றி, வணக்கம். ஸோ விஷ் யூ ஆல் போத் வெரி ஹாப்பி and peaceful, prosperous retired life and happy second innings, sir. மண்டல மேலாளர்கள் இதுவரையும் அனைவருக்கும் மரியாதை செய்வதற்காக சந்திரேசன் அவர்களே
ஒரு பக்கம் உங்களோட தோளோட தோள் சேர்ந்து சங்கத்துல பணியாற்றிய 2 பேர் 60 வயசு ஆயிடுச்சு ரிட்டையர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு விதமான ஒரு கவலையை உண்டாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வயசானவங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் வரும்போது அவங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து யூனியன் கிடைச்சிருக்குங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா இவங்க 2 பேரும் ரிட்டையர் டயத்தை பார்த்து நம்ம பண்ண முடியும். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நியூ இந்தியா இஸ் பீங் கிரியேட்டட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். 2014 அப்புறம் தான் ஒரு இந்தியாவே வந்திருக்கு. 1947 இருந்து இந்தியா இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம போயிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த டிவியை திறந்து பாருங்க, எது உண்மையிலே நடக்குதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் தமிழரோட வீட்டுக்கு நாங்க போய் பார்க்கும்போது 10/15 தான் ஒரு வீடு. அந்த டெல்லியில 10/15 ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டுல தான். அப்படி போகும்போது அவங்க வைஃப் வந்து ஒரு ஓரமா உட்காந்து ஸ்டவ்ல ஸ்டார்ட் பண்ணி எங்கேயாவது ரோட்டி பண்றது, ஏதாவது பாதி பண்றது, அந்த மாதிரி இதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. அவர் கூட ஜாயின் பண்ணிருக்காரு. என்டி செல்வராஜ் கேட்கும்போது எப்படிப்பா ஜாயின் பண்ணேன்னு கேட்கும்போது சொல்றாரு, முதல்ல நான் ஜாயின் பண்ண அன்னைக்கே முதல்ல யூனியன் மெம்பர்ஷிப் வாய் மெம்பர் ஆனே சார், அதுக்கப்புறம் தான் மஸ்டரே சைன் பண்ணேன். அந்த மாதிரி நிலைமையில ஒரு யூனியன் ஒரு யூனியன் தான் இதோட இருந்தது. நான் செல்வராஜ் வந்து அப்பெல்லாம் பார்க்கல, ஆனா தமிழ்நாடுக்கு வந்து அவரை பார்த்தேன். He was our Central Committee member also of India Union Bank Employees Association. அந்த காலத்துல சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ் யூனியன் பேங்க் எம்ப்ளாயி தமிழ்நாட்டில இருந்து வரும்போது இந்தி பேச தெரிந்த ஒரு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் அப்படின்னா அவர் என்டி செல்வராஜ். ஏன்னா என்டி செல்வராஜ் வந்து தமிழ் தெலுங்குல இருந்ததுனால ஃப்ளூயண்டா பேசுவாங்க. ஆனா என்டி செல்வராஜ் வந்து அவரோட பங்குக்கு யூனியனுக்கு நிறைய வேலை பண்ணியிருக்காரு. ஒரு மக்களை வழி நடத்திருக்காரு, மெம்பர்ஷிப் மொபைலைஸ் பண்ணியிருக்காரு, யூனியன் ரிலேட்டட் பீப்புளை கான்டாக்டோட ஒரு இன்டாக்டா வச்சிருக்காரு. ஆனா இந்த மெர்ஜர் டைப்ல வந்து விதவிதமான பிரச்சனைகள் நம்ம நடக்கும் போது என்டி செல்வராஜ் வந்து தன்னோட பொசிஷனை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இன்டகிரேஷன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, என்டி செல்வராஜோட நான் பாம்பேல வேலை பண்றேன். பாம்பேல சென்ட்ரல் ஆஃபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் போயிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு சொல்லத்தான் இருந்தேன். அது நினைச்சு அவங்க 2 பேரும் போக மாட்டாங்க, கேட்பாங்க. இன்னைக்கு ஜெனரல் மேனேஜர் ரிட்டையர் ஆனா கூட யூனியன் பேங்க்ல டிபார்ட்மெண்ட் அளவு தான் ஃபங்க்ஷன் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு 2 லீடர் அவங்க 35 வருஷம் சர்வீஸ் பேங்குக்கு மட்டும் இல்ல யூனியனுக்காகவும் சேர்த்து கொடுத்ததுனால இன்னைக்கு பாருங்க 100 பேர் உட்கார்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி நீங்க ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுக்குறோம்னா ஜெனரல் மேனேஜர் கூட அந்த மாதிரி பாக்கியம் இல்லை. ஆனா அவங்க வந்து எதுக்காக போராடினாங்க, எந்த விதமாக யூனியனுக்காக போராடினாங்க, எந்த நோக்கத்தோட யூனியன்ல இருந்தாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க யங் ஜெனரேஷனுக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு புரியும். ஏன்னா ஐ ஆம் ப்ரௌட், ஏன்னா ஐ ஆம் பீயிங் தி ஜெனரல் செக்ரட்டரி. என்டி செல்வராஜ், தாமோதரன் மாதிரி ஆளுகள் வச்சுட்டு யூனியன் பண்ணும்போது ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு யூனியனை தான் நம்ம நடத்திருக்கோம். ஏன்னா நான் வந்து ஆந்திராவில் போகும்போது ஒரு பிரான்ச்சை விசிட் பண்ணும்போது ஒரு பிரான்ச் மேனேஜர் வெளியே வந்தார். சார் வாங்க வாங்க சார், ஒரு ப்ரொமோஷன் ஆகிட்டு போயிருக்காரு. ப்ரொமோஷன் ஆகி அவரும் ஒரு ஏஜிஎம்ஆவோ டிஜிஎம்ஆவோ ரீஜனல் ஹெட்டாவோ ரிட்டையர் ஆகிக்கலாம். ஆனா அவர் ஆகல. ஆனா அவளை யாரும் போர்ஸும் பண்ணல.
தன்னிச்சையாக தானாக வந்து எம்ப்ளாயிஸ்க்காக உழைக்கணும், எம்ப்ளாயிஸ்க்காக வேலை பண்ணணும், யூனியன் வேணும், யூனியன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் யூனியன் டஸ் த ஜாப் ஆஃப் நாட் ஒன்லி கிரிட்டிசிசம், இட் பில்ட்ஸ் எ வெல்ஃபேர். எந்த இடத்துலையுமே மேனேஜ்மெண்ட்டா தட்டி கேட்கக்கூடிய ஒரு வரமுறையோட இருக்கக்கூடிய ஒரு சங்கம் தேவை. There the management can do anything. Even parliamentary system also. அதனால வருங்காலத்தில் நம்ம நிலைமை இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் சரி இது விதமான நிறைவேறும். 2 பேரும் யூனியன் பேங்க்ல வேலை பார்த்தாங்க, யூனியன் பேங்க்ல ரிட்டையர் ஆனாங்க, அதுவும் ஏஐபிஐ லீடர் இருந்தாங்க. அதனால ஏஐபிஐ யூனியன் வந்து கூப்பிட்டு இவங்களுக்கு நீங்க காமன் குவாலிஃபிகேஷன் இஸ் டுடே both were working in Union Bank of India. Other than that, nothing else is there. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல நிறைய விதமான சங்கங்கள் வந்துருச்சு. ஜாதி சங்கம் இருக்கு, வேற விதமான சங்கம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டி பில்லியனர் சங்கம் கூட இருக்கு, மல்டி பில்லியனர் சங்கம் கூட வந்துருச்சு. அதானி, அம்பானி, பிர்லா அவங்க கூட ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, அவங்களும் சங்கம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது யூனியன் பேங்க் போட்டி ஊழியர்களுக்காக ஒரு சங்கம் நடத்தி அவங்களோட ஒரு உரிமையை பாதுகாக்கிறதுங்கிறது அவசியமான விஷயம். அதாவது வந்திருக்கிற யங் காம்ரேட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். யூனியன் இஸ் a way of living. Union is not just holding the flag and shouting slogans and creating ruckus. எப்படி இன்னைக்கு இவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆனாங்க. அவர் சொன்னாரு ஒரு பிரான்ச்ல வந்து ஒரு 35 வருஷம் ஒரே பிரான்ச்ல இருந்தார். அது பிகாஸ் ஆஃப் த பாலிசி. யூனியன் பேங்க்ல பாலிசி எப்படின்னா சிங்கிள் ஸ்டேஷன் பிரான்ச் இருந்ததுன்னா அவர் ப்ரொமோஷன் கேட்கலையோ அவர் வேற ரிக்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலையோ அது வரைக்கும் அதே பிரான்ச்சில் தான் இருப்பாரு அப்படிங்கிற பாலிசினால தான் இருந்தார். இல்லைன்னா அவரு தாமோதரன் மாதிரி அந்த ஏரியாக்குள்ள 3-4 பிரான்ச் நிக்க வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அளவு பண்ணல யூனியன் பேங்க்ல பாலிசி. ஆனா 35 வருஷமா ஒரே வேலை. Not only work for the bank, you work for the community. You have given your best. So that people are now acknowledging it in the form of your setup. But this does not mean that this is the end of. You are only retired. Now you have to come with all the force to retry new things so that the union can become more sharpened and more focused and more efficient in running the union. Once again, I thank you all of you. I thank Comrade N.D. Selvaraj and Damodaran for inviting me to this function and raising the occasion. Thank you, Comrade. Thank you. அடுத்தது நம்ம ஒர்க்கிங் பிரசிடென்ட் தோழர் சங்கரேசன் அவர்களுடைய வாழ்த்தி பேசுவார். தோழர் தாமோதரனுடைய பிரிவு பஞ்சாயத்தில் நேற்று கலந்துக்கிட்டோம். அவரை பற்றி பேசியாச்சு. ஆனா இன்னைக்கு பேசணும், சம்பிரதாயமா பேச வேண்டியது இல்லாமல் மனதார சில விஷயங்கள் பேசணும். சந்தோஷம் என்னன்னு சொன்னா தோழர் செல்வராஜை பத்தி பேச வேண்டிய விஷயமும் பேச போற விஷயமும் அதுல ஒன்றும் மாறுபடல. 2 பேரை பத்தியும் ஒரே விஷயம் தான், ஒரே மாதிரியான வாழ்த்துக்கள், ஒரே மாதிரியான பாராட்டுகள். தோழர் தாமோதரை பொறுத்தவரைக்கும் சொன்னா இருக்கிறதே இங்க இருக்கிற மற்றவர்களோட எனக்கு வந்து அவருடைய பரிச்சயம் கம்மி. 5 ஆண்டுகளாக தான் அவரை தெரியும். நான் அந்த 5 ஆண்டுகள்ல அவரை பத்தி ரொம்ப குறைவாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். 2 விஷயம்தான். இப்படி கூட ஒரு தலைவர் இருக்க முடியுமா, இவ்வளவு அமைதியாகவும் இவ்வளவு பொறுமையாகவும் இருக்க முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு கோபமே வராத, யாரும் அவரை கோபப்படுத்த முடியாத ஆள் அப்படின்னு சொல்றோம். அது உண்மை. அவர் கூட வேலை பார்த்தவங்களும் சரி, வங்கியில வேலை பார்த்தவங்களும் சரி, சங்கத்துல வேலை பார்க்கறதும் சரி, அவரை ப்ரொவோக் பண்ற மாதிரி நடந்துட்டா கூட அவர் கோவப்பட மாட்டார். அவருடைய அரவணைத்து அதே குவாலிட்டி தான் தோழர் செல்வராஜ். அவர் இருக்க தெரியாமதான் இருப்பார், ஆனா அவர் செய்யற விஷயங்கள் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். தோழர் ஸ்ரீதர் சொல்லும்போது சொன்னார், அவர் வந்து ஏதோ சாதாரணமா இருக்கிறாருமா இருக்கும், செய்ய வேண்டிய விஷயத்த கராரா செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சுக்கிறார். அது மாதிரி அவர் தோழர் ரொம்ப ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா, ரொம்ப கொச்சையா சொல்லணும்னா அவர் ரொம்ப வெள்ளந்தி. செல்வராஜ் வந்து எதையும் மறைச்சு பேச தெரியாது, மனசு இருக்கிறத அப்படியே பேசுவார். அந்த குவாலிட்டி இப்படிப்பட்ட ஒரு தலைமையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அரிது.
ஏதோ ரொம்ப கால்குலேட் பண்ணி பேசணும், பேச மாட்டார். ரொம்ப சிம்பிளான பர்சன், வெரி சிம்பிள் பர்சன் வித்வுட் எனி ஹிடன் அஜெண்டா, ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி டு மெம்பர்ஸ். அதனாலதான் அவர் போத் வங்கி படியிலையும் சரி தொழில் சங்கப்படியிலையும் ரெண்டுலையுமே அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்க காரணம். ஸோ அதனால ரொம்ப விரிவா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு நிறைய தோழர்கள் பேசுவாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு இந்த 2 தலைவர்களுக்கு வந்து 5 ஆண்டுகளாக தான் எனக்கு பழக்கம். இந்த மெர்ஜர் தான் அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தது. 2 பேருமே ஆந்திரா பேங்க் கிடையாது, ஒருத்தர் கார்பரேஷன் பேங்க், ஒருத்தர் யூனியன் பேங்க். அவர் 2 பேரோடையும் நம்ம வந்து அவ்வளவு இணைந்து ரொம்ப இணக்கமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு அவருடைய இயல்பு தான் எங்களுக்கு கொடுத்தது. தோழர் தாமாவை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்னார், கார்பரேஷன் பேங்க் இருந்த வரைக்கும் அவரை வந்து பெரிய அளவில் பயன்படுத்திக்க முடியல சங்கத்துக்கு, அது மாதிரி வாய்ப்புகள் இல்லை. இந்த இணைப்பு வந்து அது ஒரு வாய்ப்பை உருவாக்கியது. அதனால ஒரு மண்டலத்தை நடத்தி செல்லும் பொறுப்பை அவருக்கு கொடுக்க முடிந்தது. அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அதே இதை வந்து தோழர் செல்வராஜை பற்றி சொல்லணும்னா, இந்த இணைப்பை சாத்தியப்படுத்துவதற்கு ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கும்போது அதை இலகுவாக ஆக்கி ரொம்ப ரொம்ப பெருந்தன்மையாக சில விட்டுக் கொடுத்தல் செஞ்சதுனாலதான் இந்த இணைப்பு சாத்தியமாச்சு. தோழர் செல்வராஜும் சரி, நம்ம தோழர் சேலம் பிரகாசம் சரி, அவர்கள்லாம் பண்ண சில தியாகங்கள் மூலமா தான் இந்த இணைப்பு சாத்தியப்பட்டு ரொம்ப இணக்கமான ஒரு புது டீம் உருவாச்சு. அந்த வகையில தோழர் செல்வராஜன்னா, ஏன்னா இன்றைக்கு இருக்க தோழர் வந்து கற்றுக்கொள்ளணும் அந்த விஷயம். ஒரு நல்ல தலைவர் வந்து அடுத்த தலைவர் உருவாக்கும் போது அது முன்னுதாரணமா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்க உதாரணமா இருந்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள் ரொம்ப இனிதான பயணம் அவங்க 2 பேருக்கூடையும். அவர் ஒரு மண்டலத்தை நடத்தினார். அவர் ஸ்டேட்டோட வைஸ் சேர்மனா இருந்தாலும் கூட எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா நீர்வாகிகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஆலோசனை சொல்லக்கூடியவராக 2 பேருமே அப்படின்னா இளைஞர்களை ரொம்ப எளிதாக அரவணைத்து செல்வார்கள். அவங்களோட எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவங்க லெவலுக்கு இறங்கி பேசுவாங்க. சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்படி புரியுமோ, எப்படி சொன்னாலும் அவளை புரிந்து கொள்வாங்க, அந்த இறங்கி பண்ணுவாங்க. அந்த வகையில உண்மையிலேயே வந்து திருப்பூர் மண்டலம் பார்க்கும்போது உண்மையிலே பெரிய இழப்பு தான். சங்கத்துக்கு இழப்பு, வங்கிக்கும் பெரிய இழப்பு. 2 பேருக்கும் அந்த காமன் குவாலிட்டி வந்து சொல்லும்போது பேங்க் பிசினஸுக்கு அக்கறை எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, சண்டை போட்டு அதை ஒரு உரிமையாக தார்மீக கடமையாக எடுத்து அந்த அவங்களோட வங்கி வளரணும், அவங்க இருக்கிற கிளை வளரணும், அந்த கிளையோட வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான சேவை சென்றடைங்கிறது ரொம்ப கராரா இருந்தவங்க 2 பேருமே. சரி, ரொம்ப சௌரியமா போச்சு. 2 பேரும் தனித்தனியா சொல்ல வேண்டியதாம ஒவ்வொரு குவாலிட்டியும் 2 பேருக்கும் காமனாகவும் ஈக்குவலாகும். அது வந்து நம்முடைய எக்ஸிகியூட்டிவ்ஸ் அக்னாலேஜ் பண்ணாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இந்த வங்கி வளர்வதும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு உண்டான கடமையை கரெக்டா செய்வதில் 2 பேருமே ரொம்ப கராரா கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. அதை தொடர போறாங்கிறது வந்து கண்டிப்பா உண்மை. எங்க சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சொந்த சார்பாகவும் அவர்கள் 2 பேருக்கும் நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் தொடர்ந்து கிடைத்து அவர்கள் வங்கி பணி மட்டுமல்ல சங்கப்பணியும் தொடர்ந்து செய்து மற்றும் அவருடைய பலதரப்பட்ட சமுதாய பணிகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று நம்புகிறேன். ஏன்னா இனிமேல் இட்ஸ் டைம் ஃபார் them to give more to their family and to the society. அவருடைய பேஷனை பர்சூ பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் ரொம்ப இனாக்கோஸா சொல்றேன், பிளான் பண்ணி சொல்லல. எனக்கு தோணி 2 பேருக்குமே வந்து ஒரு காமன் பேஷன் இருக்கு. பிசைட்ஸ் யூனியன், பிசைட்ஸ் த பேங்க், பிசைட்ஸ் ஃபேமிலி. நாங்க செல்வராஜ் வந்து செல்லமா வந்து விவசாயம் போடுவோம். கிட்ட நம்ம தாமுவுக்கு அது மாதிரியான ஆர்வங்களும் ஈடுபாடுகளும் உண்டு. 2 பேருமே அவங்க அக்ரிகல்ச்சர்லயும் சில விவசாயத்திலையும் கண்டிப்பா அவங்க இன்னும் கவனம் செலுத்துவாங்க. அந்த ஏரியாலையும் அவங்களுடைய பங்களிப்பு சமுதாயத்துக்கு செய்வாங்க. அவங்களுடைய பேஷனையும் அதில் தீர்த்துக்குவாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்கிற நம்புறோம். யூனியன் சார்பாக உங்களுக்கு 2 பேருக்கும் குறிப்பா சொன்ன மாதிரி 2 பேரோட துணைவியாருக்கும் நம்ம தலை சிறந்த தலைவணங்கிய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம, அவங்களுடைய ஆதரவு இல்லாம அவங்க வந்து இந்த பணியை செஞ்சிருக்கவே முடியாது. எங்களை மாதிரி சென்னையில வேலை பார்க்கறவங்களுக்கு ஈஸி, நிறைய சப்போர்ட் கிடைக்கும், சோசியலாகவும் கிடைக்கும், ஏரியாவில் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் தலைவர்களுடைய துணைவியாளர்களுக்கோ குடும்பங்களுக்கு வந்து அவங்க தான் சப்போர்ட். ஸோ அதை மீறி அவங்க வந்து அவங்கள சங்க பணிகளுக்கு அனுப்புவதற்கும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து குடும்பத்தை பார்த்து கொண்டு மிச்சம் எல்லா வீட்டையும் அவங்க தோளில் தாங்கிக்கிட்டு அனுப்பிச்சாதான் முடியும். ஸோ அதை அவங்க சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க.
சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தோழர் செல்வராஜ், தோழர் தாம்பரம் 2 பேருக்கும் மீண்டும் மீண்டும் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சொந்த சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியத்துடன் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நன்றி என்பதை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் தோழர் செல்வராஜ் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் தோழர் தாமோதரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் மற்றும் தோழர் தொழில் அனைவருக்கும் கரூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பேங்கிங் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தியான இண்டஸ்ட்ரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 38 வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆனாங்கிறது பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இப்போ தோழர் செல்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த வங்கி பணியாற்றி ரிட்டையர் ஆயிருக்காரு. அவரு இந்த கூட்டத்தை பார்த்தாவே தெரியுது. ஏன்னா வந்து அவருக்காக ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு 2 பேருக்காக வந்து இசி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதுல வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அவங்க கண்டக்ட் பண்ணும்போது யூனியன் பேங்க் வந்து யூனியன் நடத்தும் போது பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, யூனியன் வந்து அவங்க எந்த அளவுக்கு கமிட் பண்ணியிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து யூனியன் பேங்க் வந்து ஆந்திரா பேங்க் அண்ட் கார்பரேஷன் பேங்க் கூட வந்து ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவங்க ரிட்டையர் ஆனாலுமே இந்த தொழிற்சங்கத்தில் நம்ம முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு எங்களை போன்ற இளைஞர்களை வந்து நன்றாக வழிநடத்த வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நாகேந்திரன் அவர்கள் காம்ரேட், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள ஆல் இந்திய பொதுச் செயலர் காம்ரேட் சங்கர் சார் அவர்களே மற்றும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆக்சுவலாக சிசி மீட் நடந்ததுக்கு மெயின் காரணம் வந்து இவங்க 2 பேரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனு இருந்த உடனே நேற்று ரிட்டையர் ஆனாங்க. நீங்க உடனே நடத்தணுன்றதுக்காக இந்த பிளேஸஸ் செலக்ட் பண்ணி ஈஸி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு நான் வந்து தாமரம் சார் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துட்டேன். உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 மினிமம் 80 ஒரு 100 பேர் கிட்ட இந்த ஹாலே வந்து ஸ்டார்டிங்ல கம்மியா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஆரம்பமே ஃபுல்லா ஆயிடுச்சு. அவரை வாழ்த்து பேசணும். செகண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் நான் என்டிஎஸ் செல்வாய் பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு என்டிஎஸ் செல்வாய் கிட்ட வந்து எனக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தது. கிட்டத்தட்ட 25 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் அது. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேருமே ஒரே டைம் தான் அந்த ஆல் இண்டியா சிசியா எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. ஆல் இண்டியா அதில் வந்து இன்னொரு நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அந்த அந்த ரீஜனல் லீடர் சொல்லிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட. பட் அவங்க பேங்க்கு யூனியன் லீடர்ஸாக இருந்தாலும் கூட பேங்க்குலாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பிசினஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட் அவர் சொன்னது 100%. ஏன்னா அவர் வந்து ஆல் இண்டியா சிசி கிட்டத்தட்ட 35 வருஷமா அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 15 வருஷம் நம்ம மெம்பருக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து யூனியன் சார்பாக வந்து ஃபர்ஸ்ட் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாமோதர் சார் வந்து நான் இதே மாதிரி இருந்தேன் சார். அபிஷேகா பேச விரும்பல. நேற்று நான் அவருக்கு நேரே பார்த்தது என்ன அறியாம சில எமோஷனல் அங்கே நடந்துருச்சாங்க. அதில் ஒரு லீடர் எப்படி இருக்கணுன்றது வந்து நேற்று நம்மளே பாராட்டிக்க கூடாது. ஏன்னா நானும் ஒரு லீடர், நம்மளே பாராட்டிக்க கூடாது. அவர் வெளியே இருந்து ஒருத்தர் பேசும்போது அவங்க என்ன பண்ணாருன்றது நமக்கு தெரிய வரும். அது நிறைய பேர் வெளியே இருந்து பேசுறாங்க. அதுல எனக்கு வந்து ஒரு 2-3 பாயிண்ட் வந்து உண்மையிலே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு மெம்பர் ஒரு காம்ரேட் நம்ம ஸ்டாஃப் பேசினாரு. நான் சார் ஜாயின் பண்ண பேங்க்ல பிரான்ச்ல வந்தேன். பட் இவர் பேசும்போதே ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுத்த உடனே ஹோம் லோன் அவைல் பண்ணிட்டு சார் நான் இருக்க பொசிஷன் இப்பதான் வேலைக்கே சேர்ந்திருக்கேன், நான் எங்க ஹோம் லோன் அவைல் பண்றதுன்னு உடனே சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல, இன்னைக்கு பேங்கே வந்து ஸ்டாஃப் லோன் கொடுக்குறாரு இருந்தா கூட ஒரு லிமிடேஷன் இருக்கு. அதாவது 6 மாசம், 1 year, 2 years, 3 years ஒருவருக்கும் ஒரு சொல்ற சங்கத்தில் எல்லாரும் சொல்றதுதான் ஒன்லி பேங்க்ஸ் இருக்கு. இது வந்து நீங்க 100 வயசு தான் நோயற்ற வாழை புரவற்ற செல்வன் 100 வயசு நடக்காது. அந்த 100 வயசும் எங்க ஒரு பாதி யூனியன் ஃபேமிலியோட இருங்க. ஃபேமிலி ஆனா இவ்வளவு நாளா யூனியன் ஆபீஸ் பண்ணிருப்பீங்க. பட் யூனியனுக்காக இன்னைக்கு வந்து யூனியன்றது யங்ஸ்டர்ஸும் பண்ண முடியாது. அதாவது வயது முதிர்ந்தவங்க சொல்லுவாங்க. அது இல்லாம 2 சேர்ந்து தான் யூனியன் பேங்க் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அப்படின்னு இந்த யூனியன் வந்து இன்னும் மேம்பட வளரும். Wish you happy, healthy and peaceful day. Thank you. தோழர் குமார், அகில இந்திய யூனியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் இணைச் செயலாளர்.
இன்னைக்கு வந்து என்டிஎஸ் செல்வராஜ் சார் அவர்களும் தாமோதரன் சார் அவர்கள் 2 பேரும் வங்கி பணியில இருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அதனால இந்த விழாவில் இருக்கும். நேற்று வந்து என்டிஎஸ் செல்வராஜ் சார் அவரோட பிரான்ச்சுக்கு போய் அவர் வாழ்த்த எனக்கு டைம் கிடைச்சது, அங்க போயிருந்தேன். அதே மாதிரி தாமோதரன் சாருக்கும் நம்ம யூனியன்ல இருந்து கொஞ்சம் பேர் அங்க போய் அவருக்கு வாழ்த்துனாங்க. எனக்கு வந்து தாமோதரன் சார் வந்து ஆஃப்டர் மர்ஜர் தான் எனக்கு தெரியும். என்டிஎஸ் செல்வராஜ் சார நான் 2012 தான் பேங்க்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் தான் அவர் யூனியன் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம யூனியன்ல இருக்கிறதுனால, பொறுப்புல இருக்கிறதுனால அவர்கிட்ட பழகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா கிடைச்சது. அப்ப சொல்லுவார் அவர், எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனாங்க யூனியன் லீடர்ஸ். அப்ப வந்து சார் அந்த டைம்ல இதே மாதிரி தான் இருப்பாரு. இதே அந்த ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்காருன்னு இவரும் கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆயிடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரு, எனக்கு 12 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல சொல்லியிருந்தார். அதனால 12 வருஷம் அவர் கூட பயணித்தது ரொம்ப. யூனியன்ல வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நிறைய பேர் பேச தயங்குற ஒரு விஷயத்த வந்து டப்புன்னு போட்டு உடைச்சிருவாரு. அதனால வந்து நிறைய டெசிஷன்ஸும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதனால யூனியனுக்கு கொஞ்சம் செலவு ஆயிருக்கு. ஆனா அதனால எக்ஸ்ட்ரா மீட்டிங்லாம் வைக்கிற மாதிரி சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் சரின்றாங்க, அவர் மட்டும் அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலை ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு பயம் இல்லாத ஒரு மனிதர், எந்த விஷயத்தையும் வந்து யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது அவர் கூட சிசி மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சங்கர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு தான் ஹிந்தி தெரியும் நல்லா, அதனால அவர் தான் முன்ன அனுப்பிச்சு விட்டுருவோம். அங்க போய் சர்வே ஆகிறதே அவர்னாலதான், வாழைப்பழம் வாங்கினாலும் அவர் தான். அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது வந்து நீங்க அந்த சிசி மீட்டிங்ல வந்திருந்தாலும் தெரியும். ஏன்னா அவர் இருந்தாலே ஒரு ஃபன் ஃபீல்டு தான் எந்த டைமும். அவரை வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து அந்த கூட்டத்தையே நடத்தி கொண்டு போவார். அந்த மாதிரி அவர் அவாய்டெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாரு, ஜாலியா இருப்பாரு. அவர் கூட இருக்கிறவங்களும் சுத்தி இருக்கிறவங்களும் ஜாலியா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் கூட பயணித்த நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தாமோதரன் சார், அவரை பத்தி சொல்லணும். அவரை பத்தி எனக்கு ரொம்ப பெரிய பரிச்சயம் இல்லாட்டினாலும் அந்த 5 வருஷம் அவரை அப்சர்வ் பண்ணதுல நான் சொல்ற விஷயம் வந்து, தாமோதரன் சார் வந்து ரொம்ப எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். ஒரு அமைதியால ஒரு யூனியன் லீடரால இருக்க முடியாது. கண்டிப்பா பிரச்சனைகள் வரும், அதை எதிர்கொள்ளணும். அதுக்கு நம்ம டெசிஷனை சொல்லணும்னா அது நிறைய பேருக்கு பிடிக்காம போகும். இருந்தாலும் கூட அவர் வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு மனிதரா இருந்திருக்காரு. திருப்பூர் ரீஜனோட ஃபங்க்ஷனரிஸும் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து மதுரை ரீஜன்ல வந்து இப்ப கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் சார்பாகவும் விஷ் யூ போத் ஹாப்பி, ஹெல்த்தி, பீஸ்ஃபுல் அண்ட் ஆக்டிவ் ரிட்டையர்ட் லைஃப் சார் ஃபார் போத் ஆஃப் யூ. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. யூனியனுக்கு உங்களோட பங்களிப்பு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேற யாராவது தோழர் செல்வராஜ் அவர்களையும் தோழர் தாமோதரன் அவர்களையும் வாழ்த்து பேசுகிறேன். மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். அவர் பேர் என்டிஎஸ் செல்வராஜ், ஆனா என்டிஎஸ் சார்ந்தாலும் கூப்பிடுவோம். தாமோதரன் சார் தாமோதரன் கூப்பிடுவோம். ஸோ ஆக்சுவலாக நேற்று ஒரு காளியாபுரம் மயில் சாமி ரிட்டர்ன் ஆனதோடு அந்த பிரான்ச் விசிட்டுக்கு போயிருந்தோம். நேற்று ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால அவருக்கு நம்ம ஜிஎஸ் பிரசிடென்ட்லாம் போனதுல அங்கே போய் அங்கேயே அவருக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். ஏன்னா ஒரு ஹெட் குவார்டர்ஸ்லேருந்து ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் ஒரு ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து ஆர்டர் பண்ணுறாங்க வந்து இவர் சோ எமோஷனல்.
The same emotional is felt here also. All India Union Bank Employees Association General Secretary has come here to read both of them. So first NTS பத்தி சொல்லுறேன். ஸோ குமார் சொன்ன மாதிரி எனக்கும் அவருக்கு ஒரு 12 வருஷமாக பார்த்தோம். அமைதியாக இருப்பாரு, திடீர்னு ஒரு டக்குன்னு ஜோக் அடிப்பாரு. ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நிறைய வேலைகளை வந்து சுலபமாக செய்யக்கூடியவன். எதுவுமே வந்து ரொம்ப லைட்டாக இருந்துட்டு எந்த டிசிஷன் எப்போ எடுக்கணுமோ அதுக்கு உறுதுணையா நிறைய விஷயங்களுக்கு அவர் வந்து மேற்கொள் பண்ணாரு. இந்த பட்ஜெட் டைப்ல தான் நிறைய ஒரு பொசிஷனை விட்டு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணாரு அவரு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாம் இப்போ வராது. தாமு சார் பொறுத்தவரை ஒரு 5 வருஷமாக பழக்கம். ஆனால் அவரு முதல்ல பார்க்கும்போதே ஒரு 15 வருஷம் பார்க்கும் போது ஒரு ஃபீலிங் இருக்கு. அது ஒரு அன்பானவர், அமைதியானவர். ரெண்டு பேரும் பொதுவாக ஒரு 2 லைன் சொல்லிடுறேன். அன்புடன் ஆதாரம் இல்லாமல் இன்னுபத்துடன் ஈடில்லா அவர்களின் உழைப்பை வங்கிக்கும் சங்கத்திற்கும் தந்ததுனால்தான் இன்னைக்கு 2 ஆர்எச் வந்திருந்தாங்க. ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி வந்திருக்காரு, ஒரு கூட்டம் வந்திருக்கு. அவங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிட்டு தான் இருந்தோம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, கைகளில் தவழுகிற அந்த பேம்ப்ளெட் வழக்கமாக நம்முடைய ஐடி டீம் தான் அதை தயார் பண்ணுவாங்க. எப்படியோ போயிட்டு கடைசியில் செல்வராஜருடைய சீட் வந்து என்கிட்ட வந்து இதை ரைட்டப் எழுதுங்கன்னாரு. நான் அதை அப்படியே வச்சுட்டு நானா அதை எழுதினேன். உணர்வுபூர்வமாக அதை எழுதியிருக்கேன். இங்க இருக்கிறவங்களே வந்து அதிகமா செல்வராஜ் கூட பழகியவர் நான் 90, அவர் 88ல ஜாயின் பண்ணியிருக்காரு, நான் 86ல ஜாயின் பண்ணேன். யூனியன்ல வந்து 90ல இருந்து இருக்கிறோம். அப்ப இருந்தா பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு இடைப்பிரியா ஒரு உறவு. அது எங்க போனாலும் ஒன்னா போவோம். மீட்டிங் நடக்கிற இடத்துலாம் வந்து போய் மீட்டிங் விட்டுட்டு இல்ல, சாரி, மீட்டிங் நடந்த பிறகு நான் தனியா கழிக்கிற இடங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்க 2 பேரும் இருப்போம், அப்புறம் பால் இருப்பாரு, நான் 2 பேரும் இருப்போம். அந்த நாட்களை நாங்கள் நினைத்து பார்க்க ரொம்ப சந்தோஷமான இருக்கு. ரொம்ப சாஃப்ட், எல்லாம் சொன்ன மாதிரி சக்கரேஸ்வரன், ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி வந்து வெரி சாஃப்ட் பர்சன், வெரி ஈஸி டு மூவ் வித், ரொம்ப அன்பானவர், அட்ஜஸ்டபிள் டைப், நல்ல லீடர். ஒரு ஃபார்ம் லீடர் வந்து அப்படிதான் இருக்கணும். இந்த ஹார்டா இல்லாம சாஃப்டா இருக்கணும். அந்த சேம் டைம் வெரி ஃபார்ம். ஸோ அவருடைய அன்பையும் அந்த நட்பையும் உணர்ந்தவன் அதிகம். நான் பணி ஓய்வு பெறுகிறார் என்பது எனக்கு வருத்தம் தான், ஒரு வகையில சந்தோஷம் தான். பணி என்பது ஒரு பாடம் தான். ஸோ ஆக்சுவலா ரிட்டையர்மெண்ட் ஒரு மிஸ்நாமர். ரிட்டையர்மெண்ட்ன்றது வந்து யூ டோன்ட், வேலைன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், யூ கோ ஆன் லிவிங். இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்டே கிடையாது. யூ கேன் ஒர்க் அஸ் லாங் அஸ் யூ கேன் ஒர்க். அதனால அவருக்காக சொல்லணும்னா இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து பேங்க்ல இருந்து போனாலும் he continues to live his life. I thank you for this opportunity. I thank Vishim and Comrade Damodaran retired life. Thank you so much. பதிவு நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தோழர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் மற்றும் 2 தோழர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் எனது மாணவி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளமாக தான் இவர்கள் இருவரும் பட்சியம். செல்வராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநாட்டு யூனியன் வங்கியோட சேலம் மாநாட்டிலிருந்து அறிமுகமாக இருக்கிறார். எனக்கு அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு கிடைத்துள்ளதனால் கலந்து கொண்டதனால் அவர்கள் அறிமுகமானார்கள். அதன் பிறகு வங்கி இணைப்பிற்கு பிறகு நான் ஈரோடு மாவட்டத்தில் இருப்பதுதான். ஈரோடு மாவட்டம் முதலில் சேலம் ரீஜன்ல இருந்தது, அதுக்கப்புறம் திருப்பூர் ரீஜன் மாறிச்சு. அப்ப எங்களுடைய ஈரோடு மாவட்ட தோழர்களின் பிரச்சனைகளை ரீஜனல் செக்ரட்டரி தாமோதரன் அவர்களும் பேச வேண்டிய சூழ்நிலை இது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அகில இந்திய யூனியன் வங்கி ஊழியர்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் ஏஐபிஏனுடைய வைஸ் பிரசிடென்ட் தோழர் சங்கர் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய நமது யூனியன் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே, ஒர்க்கிங் பிரசிடென்ட் தோழர் சங்கரேஸ்வரன் அவர்களே, நமது யூனியன் வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சிதம்பரம் அவர்களே, கரூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி தோழர் பிரசாந்த் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்துள்ள ECMC மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னென்னலாம் நினைச்சனோ, என்ன பேசணும்னு நினைச்சனோ அதை பூரா நீங்களே முன்னாடியே பேசிட்டீங்க. ஏன்னா எனக்கு வந்து நம்மளுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்து நான் டெல்லியில சேர்ந்தது, அங்க பணியாற்றினது அனைத்தையும் எனக்கு நான் சொல்ல விரும்பினதை அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி என்னுடைய பணியில நான் என்னென்ன பண்ணினேன், யூனியனுக்காக என்ன நான் உழைத்தேன், நான் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அனைவரும் கூறி என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த கூட்டமானது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் நான் நமது பொதுச் செயலாளர் அவர்களை வற்புறுத்தி எனக்கு பணி ஓய்வு நாளன்று கரூரில் ஒரு செயற்குழு கூட்டம் கூட்ட வேண்டும். இதற்கு முன்னாடி 2000 ஆண்டு கரூர்ல ஒரு மாநாடு நடத்தினோம். அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டி கரூரை சிறப்பிக்க வேண்டும். அந்த வற்புறுத்தலின் பேரில் இந்த கூட்டமானது நமது பொதுச்செயலாளர் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். எனக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் எனக்காக வந்து என்னை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்தை தேடி தந்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வங்கி பணியில் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் பணியாற்றி நேற்றுடன் ஓய்வு பெற்றுள்ளேன். நான் வங்கிக்காக, அதாவது ஒரே கிளையில 35 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 35 வருஷத்துல வந்து எத்தனையோ, அதாவது வாடிக்கையாளர்கள் எனக்காக இப்பவும் வந்து நான் இருந்தா பேங்க்ல வருவாங்க, இல்லைன்னா அவர் இல்லையா, சரி நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. எனக்காக வருபவர்கள் மற்றும் நான் வங்கிக்காக என்னென்ன சேவைகள் செய்தனோ அதை இந்த கூட்டத்தின் மூலமாக எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாழ்த்து கூறிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது தோழர் தாமோதரன் அவர்கள், செயலாளர், திருப்பூர் வட்டாரம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் முதலில் நன்றி. ஒவ்வொருத்தர தனித்தனியாக டைம் ஆயிடும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இண்டிவிஜுவலாக யாரையும் நேற்று எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்க உடுமலையில். அதுலேயும் கிட்டத்தட்ட 110 தோழர்கள் கலந்துட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே வந்து யாரையும் நான் கூப்பிட்டு வரல. தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சென்னை, தமிழகத்துடைய எல்லா ஏரியாவிலிருந்தும் அத்தனை தொடர்கள் வந்து கலந்துட்டது வந்து ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது. அது தானா சேர்ந்த கூட்டம் தான், யாரையும் அழைச்சலாம். இப்ப எந்த அளவுக்கு என் மேல வந்து நம்பிக்கையும் பாசமும் தொடர்கள் வச்சிருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பேசிக்கா என்னை பத்தி பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய அடிப்படை குணங்களை பத்தி அதுக்கு ஒரு முதல் காரணம் வந்து என்னுடைய பெற்றோர்கள், எனக்கு வாய்த்த குடும்ப சூழல். அது எனக்கு ஒரு நல்ல நாத்மங்காலமா இருந்ததுனாலதான் ஓரளவு என்னால பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி எனக்கு வாழ்க்கை துணையானது என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகளும்
எல்லா வகையிலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா அவங்களுக்கும் வந்து இந்த யோசில இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன். அவ்வளோ நம்ம பேங்கிங்ல வந்து நான் 91 தான் பேங்க்ல ஜாயின் பண்ணேன். அது கார்பரேஷன் பேங்க்ல. அந்த பேங்க் பிரிச்சு பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், பேசுறேன். கார்பரேஷன் பேங்க்ல 91 முள்ளுக்குறிச்சியில ஜாயின் பண்ணது வந்து தோழர் ஸ்ரீதர் வந்து எனக்கு அறிக்கும். அப்போ வந்து ஒர்க்மேன் டைரக்டரா இருந்த கெட்டி சார், கெட்டி வந்து சேலத்துல பணிபுரிஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். தோழர் ஸ்ரீதரும் சத்யசீலன் முள்ளுக்குறிச்சியில வந்து எங்க ஸ்டாஃப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அப்பிருந்தே வந்து தொழிற்சங்கத்துல எனக்கு ஒரு சின்ன ஈடுபாடு வந்தது. பெருசா இல்லைனாலும் கூட கொஞ்சம் சேலம் மாவட்ட வங்கி ஊழியர் சங்க துவக்க விழாவுக்கு வந்து தோழர் தாரகேஸ்வரர் தான் அதை திறந்து வச்சிருந்தாரு. தாரகேஸ்வரர் அந்த ஓப்பனிங் தான் முதல்ல நான் வந்து போய் அட்டன் பண்ண. ஒரு எல்லாம் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் எங்களை மாத்திக்கிட்டு அதுக்கு இணக்கமா போயிட்டு இருந்தோம். பின்னாக்கிலாச்சு எல்லாமே மாறிட்டு இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு சொன்னோம் அப்படின்னா பேங்க் மெர்ஜர் ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா பேங்க் மெர்ஜர் தான். அது தப்பா ரைட்டானு எனக்கு தெரியல. இசிபி போர்டு பொடியூட்டி பிரான்ச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கார்பரேஷன் பேங்க் போர்டு அந்த பச்சையும் மஞ்சளும் கலந்த அந்த போர்டு மேல கைத்து கட்டி கீழே இறக்கும் போது பார்க்கும்போது போர்டு மட்டும் கீழே இறக்குறாங்க. போர்டு கீழே இறங்குது, போர்டு மட்டும் இறங்கல, என் கண்ணு இருந்து தண்ணியும் கீழே இறங்குச்சு. ஏன்னா அவன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருந்த போது எனக்கு ஒரு முகவரி கொடுத்தது அந்த கார்பரேஷன் பேங்க் தான். அந்த லாயல்ட்டி வந்து எனக்கு இருந்துச்சு. எவ்வளவு என்னதான் எனக்கு திறமை இருந்தாலும் பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை அமைத்து கொடுத்தது அந்த வங்கி. போட்டிருக்கிற செருப்புல இருந்து தலையில போட்டிருக்கிற டை வரைக்கும் பேங்க் கொடுத்ததுதான். யூனியன் வந்து அதை வாங்கி கொடுத்திருந்தாலும் கூட அது ஒத்துழைப்பாளருக்கு இவ்வளவு வருஷம் என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் கூட இருந்தது அந்த கார்பரேஷன் பேங்க். இனிமே நாளையிலிருந்து இந்த போர்டை பார்க்க மாட்டோம்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் எல்லாம் வந்து நினைக்கும் போது ஒரு மாதிரி தூக்கமே வராது. அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண காரணம் உண்டு. அதுவும் ஒரு நல்ல மாற்றம் தான். அப்படி ஒரு மெர்ஜர் நடக்காம இருந்திருந்தால் இவ்வளவு உறவுகள் எனக்கு கிடைச்சிருந்திருக்காது. இவ்வளவு வாழ்த்துக்கள், இவ்வளவு நல்ல உள்ளங்கள், இவ்வளவு தோழர்கள் உறுதியா கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தோழர்கள் வந்து சிதம்பரம் சாரோ சங்கரேசன் சாரோ ஈஸ்வர சங்கரன் சார் அண்ணனை கூப்பிடுவேன். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் என்டிஏ சொல்ல போனா நிறைய பேர் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல எனக்கு புதுசா அறிமுகமானாங்க. அந்த 1000 பேருங்களும் என்னை வாழ்த்துக்களுடைய நல்ல உள்ளங்களா தான் எனக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் எதனால கிடைச்சது அப்படின்னா இந்த பேங்க் மெர்ஜர்னாலதான். வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு நிகழ்வுகள் நடக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறதுங்கிறது என்னுடைய பாலிசி. அந்த மாதிரி மெர்ஜர்ல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. அதிகமா பேச முடியல, கொஞ்சம் எமோஷனல் டைப். நான் வந்து வெளியே காட்டிக்கிட்ட கூட நிறைய பேச நினைச்சு அதோட ஸ்ட்ரக் ஆகுது. இங்க வந்து என்னை வாழ்த்திய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி தோழர் தாமோதரன் அவர்களே. நமது பொதுச் செயலாளர் அவர்களை, கரூர் மாவட்ட வங்கி ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் பிரசாந்த் அவர்களை ஆர்டர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சங்கர் அவர்களுக்கு முன்னாடை கொடுத்த தோழர் சங்கரேசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
அந்த பக்கம் 2 பேர் நில்லுங்க. ஆனந்த் சார் அந்த பக்கம் போயிடுங்க. கார்த்தி நிக்கிறீங்களா இல்லையா?